டு ஐஎம்எ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஆர்மியில் எப்படி ரன்னிங் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹவு டு பாஸ் த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஏஜ் டு விஜெட் இன்ஃபர்மேஷன் டு தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதற்கானதா, ஒருத்தவங்க ஃபிசிக்கல் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும், என்ன விதமான ஷூவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டில் ஓடணுமா, கிரவுண்டில் ஓடணுமா, இந்த மாதிரி பல வேரியண்ட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதனால் 1400 மீட்ரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. 10 புல்லப்ஸ் எடுக்கிறதும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த 1600 மீட்டரை 5 நிமிஷம் 35 செகண்டுக்குள்ளே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கான வழிகள் என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆர்மி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 35 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் அடித்தாலே, 30 கொஸ்டினுக்கு மேலே அடித்தாலே நீங்கள் ஃபிசிக்கல் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 35க்கு மேலே நீங்கள் சாலிடாக அடிச்சிட்டேன்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 30ங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 33, 34 அந்த மாதிரி தான் கட் ஆஃப் வைப்பாங்க. 35 சாலிடாக நீங்கள் அடிச்சிருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லுவேன். நான் நீங்கள் 30 அடிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஃபிசிக்கல் நீங்கள் எந்த ஏரோவாக இருக்கலாம், தமிழ்நாட்டை சேர்ந்த ரீஜியனை சேர்ந்த கோயம்புத்தூர், திருச்சி, அப்புறம் சென்னை 3 ஏரோ சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்த ஃபிசிக்கல் வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துக்கிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நம்மளுடைய ஆர்மி சம்மந்தமாக இருக்கட்டும், எஸ்எஸ்ஜிடி எந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் இதுக்கான ஷூ வேரியண்டடாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 250 பேர் இடையில ஓட போகிறீங்க. அதற்கான ஃபிசிக்கல் குவான்டிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஓடும்போது தனியாக ஓடிருப்பீங்க. ஆல் ஓவராக நீ இந்த ஜிம்மில் சேர்ந்து ஓடுறவங்க தனியாக இருப்பாங்க. அவங்க ஜிம்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அகாடமின்னு சொல்லுவாங்க. அதில் ஓடுறவங்க ஒரு 100 பேர் 150 பேருக்கு இடையில ஓடுறதுனால அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி எண்ணங்கள் இருக்கும். தனியாக ஓடுறவங்க கொஞ்சம் அதுக்கு ஒரிட் பண்ணுவாங்க. தனியாக ஓட்டிட்டு கூட்டத்தோடு ஓடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், கீழே விழுந்துடாமல் இருக்கணும். நிறையா இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷூவை பொறுத்தளவில் நீங்கள் ஷிகாங்கிற ஒரு கம்பெனி நல்லா பெஸ்ட்டாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் இருக்கும். உங்களுக்கு 550 650 இந்த ஷூ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு பிளாஸ்டிக் லெதர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் இருந்தால் கொஞ்சம் ஓடுறதுக்கு நல்ல ஒரு தகுதியான இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த ஷூ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கான்செப்ட் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். வாரத்தில் 7 நாள் ஓடணுமா, இல்லை 6 நாள் தான் ஓடணுமா, இந்த மாதிரி பல வேறுபட்ட புரிதல் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரன்னிங்கை நீங்கள் கையாளணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஓவர் 6 நாளுமே நான் 5 கிலோமீட்டர் ஓடுவேன், 1500 மீட்டர் ஓடினா என்னால் ஓட முடியுமா அப்படிலாம் ஓட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆர்மி ஃபிசிக்கலை எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி புல்லப்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு லாஸ்ட்டில் உங்களுக்கு சும்மா ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். புல்லப்ஸ் டெய்லி எடுத்தோடனே யாராலையுமே ஒரு 10 புல்லப்ஸ் எடுக்க முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க 1, 2, 3 அப்படி ஆரம்ப நிலையில் தான் நீங்கள் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ரன்னிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கலை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ரன்னிங் இந்த ஷூ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சிகா கம்பெனி பெஸ்ட்டாக நானும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தின கம்பெனி தான். இது ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டியில் நல்லாவும் கிடைக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மாதம் நல்லா உழைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. அதுக்குன்னு ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் அந்தளவுக்கு தாங்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரன்னிங் ஷூ தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஓடுறத பொறுத்தளவில் எப்படி ஓடணும், ஸ்டெப் ரன்னிங்னு சொல்லுவாங்க, ஏதாவது லாங் ஸ்டெப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1 வீக் ஓடுறத ஒவ்வொரு நாளும் ஷெட்யூல் போட்டு நீங்கள் ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஓடணும் ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ மண்டே ஆனால் சண்டே நீங்கள் லீவ் விட்டுங்க. மண்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டேயில் நீங்கள் ஒரு லாங் ரன்னிங் வச்சுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிக்கங்க மண்டே. டியூஸ்டே ஏதாவது செட்டப் ரன்னிங் மாதிரி ஒரு 400 மீட்டர் கிரவுண்ட் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு செட் ரன்னிங் மாதிரி ஓடலாம். 100 × 4 அப்படின்னு சொல்லி ஓடலாம். இல்லை 400 × 4 அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் அப்படி மாற்றி மாற்றி ஓடலாம். ஒரு 1500 ஒரு 4 செட் ஓடலாம். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ரன்னிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விடும்போது மூச்சு விடுறது ரொம்ப ஒரு முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது சயின்ஸ் ரீதியாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் பையை ஓடும்போது உங்களுக்கு சீரான ஆக்சிஜன் இழுக்கும்போது செல்களுக்கு கரெக்டான
அளவு வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து அதிகமாக மூச்சு வாங்காது. வேகமாக ஓடும்போது வந்து மூச்சு வாங்கும். ஏன்னா செல்களுக்கு வந்து கரெக்டான அளவு ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. அதனால தான் ஓவரா வந்து மூச்சு வாங்கும். அதனால் ஓடும்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து வாயை வந்து தொறக்காதீங்க. ஏன்னா வந்து வாய் வழியா சில கிருமிகள் வந்து உள்ளேக்கு வந்து போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதை மூக்கிலேருந்து போகும்போது கரெக்டான ஃபில்டர் வந்து உங்களுக்கு இருக்கிறனால கரெக்டாக லங்ஸுக்கு போய் கரெக்டாக இதாகும். வாயில் வந்து போகும்போது எக்ஸ்ட்ரா சைஸ் வாயுக்கள் வந்து போக சான்சஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து மூக்கு வழியாகவே சுவாசிங்க. மூக்கு வழியாக மூச்சு இழுத்து மூக்கு வழியாகவே வந்து வெளியே எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லது. வாய் வழியாக மேக்ஸிமம் சுவாசிக்காதீங்க. நீங்கள் வந்து எப்போ வாய் வழியாக சுவாசிக்கணும்னு சொல்கிறேன்னா அப்போ வந்து இது பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து நீ மூக்கில் தான் சுவாசிக்க போகணும். வாயை வந்து அதிகமாக திறக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஓடிட்டீங்க அப்படின்னா வந்து புதன்கிழமை வந்து ஒரு ரன்னிங் வச்சுங்க. 1100 மீட்ரு இன்றைக்கி வந்து அது மட்டும் தான். மற்றபடி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இல்லாமல் ஒவ்வொரு நாள் காலையில் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து கை காலை வந்து லூஸ் பண்ண எக்ஸசைஸ், அதாவது கூல் டவுன் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். வார்ம் அப் கூல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கை காலை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாயின்ட்லாம் நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். ஒரு 10 to 15 நிமிட்ஸ் எல்லா ஜாயின்ட்டும் கீழே இருந்து அப்பர் பாடியில் வந்து லோயர் பாடி வரவும் நீங்கள் வந்து வேணால் இல்லை மேலே இருந்து கீழே இருந்து பண்ணலாம். அது வந்து 10 நிமிட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு தான் ஆஃப்டர் ரன்னிங்கே நீங்கள் வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ராக்சரும் வந்து ஏற்படாமல் ரன்னிங் தசைப்பிடிப்பு அந்த மாதிரி வந்து ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங்கிறது வந்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நரம்புகளை தூண்டக்கூடிய விதமாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். அமுக்கி விடுறது கை கால்களில் மசில்ஸை, பேக் மசில்ஸு அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து காப் மசில்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நல்லா லூஸ் பண்ணி விடலாம், நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சபிளான இது வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து ரன்னிங் ஓடும்போது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம். 1500 மீட்டர் வந்து நீங்கள் ஓடும்போது ஒவ்வொரு விதமாக வந்து ஓடணும். அதே மாதிரி வியாழக்கிழமை ஒரு எண்டூரன்ஸ் ரன்னிங் மாதிரி ஓடுங்க. ஒரு 1 ஹவர், ஒரு 1.5 நேரம் ரன்னிங் நிற்காமல் ஓடணும். அந்த 1 மணி நேரமும் நான் நிற்காமல் ஓடுவேன். இது எதுக்குன்னா உங்களுடைய சகிப்புத்தன்மையை வந்து இது பண்ணுறதுக்காண்டி. அங்கே ஓடும்போது 1500 மீட்டர் 4 ரவுண்டு இந்த 1 மணி நேரம் ஓடக்கூடிய ரன் அந்த 1400 மீட்டர் வெறும் 5 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு ஸ்டெமினா வந்து அந்த 1500 மீட்டர்லேயே நீங்கள் ஒரீட் பண்ணி செத்து சுண்ணாம்பு வர மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து 250 பேருக்கு இடையில நீங்கள் வந்து ஓடுறது மிகவும் கஷ்டமான ஒன்று தான். இப்போ வந்து எத்தனை பேர் வராங்க சரியாக தெரியல. நான் ஓடும்போது 250 பேர் அவங்க இடையில பூந்து ஓடும்போதே ரொம்பவும் கஷ்டமாச்சு. அவங்க கால்களை பார்க்கும்போதே நான் வந்து பயந்துட்டு பின்தங்கிட்டேன். அப்போ அதுக்கேற்றாப்புல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து செட் ரன்னிங் மாதிரி ஓடுங்க. 100 இன்ட்டு ஸ்ப்ரிண்ட் அடிங்க. நல்லா 100, 200, 4x100, 4x200 அந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் அடிங்க. 400x4 அந்த மாதிரி 1500 மீட்டர் ஒரு 2 செட்டு அந்த மாதிரி வந்து ஓடுங்க. ஸ்ப்ரிண்ட் அடித்து நல்லா பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஃபைனலில் வந்து நீங்கள் இழுத்து ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் ரன்னிங் சொல்லுவாங்க. ஸ்டெப் ரன்னிங்னா ஜாகிங் ஓடுறதுக்கும் இருக்குது. ஸ்டெப் ரன்னிங்கிறது லாங் ஸ்டெப் மாதிரி வைக்கிறது. நார்மலாக வைக்கிறதுக்கும் நார்மலாக 1 ஃபீட் வைக்கிற மாதிரி இது வந்து ஒரு 2-3 ஃபீட் வந்து கொஞ்சம் காலை வந்து அகத்தி வைக்கிற மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து ரன்னிங் வந்து 3வது 4வது ரவுண்ட் ஓடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஸ்டெமினா எதுவுமே இருக்காது. செத்து சுண்ணாம்பாய் தான் ஓடுவீங்கிற அந்த மாதிரி தான் கண்டிஷனில் இருக்குது. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு கஷ்ட துர்க்கங்களை நினச்சி ஓடணும். உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் வந்து இருக்க ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் நினச்சி ஓடினா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களால் இது வந்து முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் பண்ணி நீங்கள் வந்து ஓடணும். அதனால தான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இந்த ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணி தான் உங்கள் லைஃபே வந்து இருக்குது அப்படின்னு வந்து நினச்சி தான் இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஓடினா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அந்த மாதிரி ரன்னிங் ஓடிடுவீங்க. சனிக்கிழமை வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி பார்த்துங்க. 50 to 20. 50க்கு எவ்வளோ வேலை ஓடிங்க. லாங் ரன்னிங் வந்து ஓடுங்க. நல்லா ஃபுல்லாக இது ஒரு லாங் ரன்னிங் ஓடிட்டு வந்து கூல் டவுன் எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 to 15 நிமிட்ஸ். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஸ்டார்டிங்லேயும் ஒரு 10 to 15 நிமிட்ஸ், ஃபினிஷிங் பண்ணும்போதும் 10 to 15 ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அந்த மாதிரி வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த தசைப்பிடிப்புகள் அதெல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அது இந்தியன் ஆர்மியாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஓடுங்கிற அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது கண்டிப்பான முறையில் நீங்கள் எதாவது பண்ணணும். இதை இப்படியே நீங்கள் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இந்த லாங் ரன்னிங்கை பொறுத்தளவில் திங்கட்கிழமை சனிக்கிழமை சொன்னதை வந்து ரோட்லேயே ஓடி பழங்க. புதுசாக ஓடி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்ஃபர்டபுளாக. நீங்கள் இங்கே ஷூ போட்டு ஓடினீங்கன்னா அங்கே வந்து ஷூ போட்டே ஓடுங்க. இங்கே வெறுங்காலில் ஓடினீங்கன்னா அங்கேயுமே வெறுங்காலில் ஓடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன்.
கரெக்டான ஒரு முறையில் வந்து ஓடுங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சு முடிச்சிட்டிங்க, ஓடி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப புல்லப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். புல்லப்ஸை பொறுத்தளவில் நீங்கள் என்ன வேணும்னா இப்போ இருந்தே வந்து எடுத்து பழகணும். டெய்லி 1, 2 ஏன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்க்கு வந்து ரொம்பலாம் டைம் இருக்காது. 2 மந்த்ஸ் தான் டைம் இருக்குது. அதுலேயே வந்து புல்லப்ஸ் நீங்கள் வந்து இப்போ இருந்து எடுத்து பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட்டாக எடுத்து பழகிக்கிறேன் அப்படின்னு நினச்சா வந்து இது வந்து முடியாது. கல்லை பேத்து மலையை உடைக்கிற கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் அவங்க அந்த உடல் அமைப்பை பொறுத்து இல்லை, நீங்கள் ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒல்லியாக இருக்கிறவன் 10 எடுப்பான் அப்படிலாம் கணக்கு கிடையாது இதில். நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும் தான் எடுக்க முடியும். உங்களுடைய வில் பவர் ஒன்லி மட்டும் தான் அதில் வந்து வேலை செய்யும். வேறு எதுவுமே வேலை செய்யாதுன்னு என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ இருந்து எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு மற்றபடி அந்த புல்லப்ஸ் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் இருக்குது, லாங் டாப் அதெல்லாம் நார்மலான ஒரு பாஸ் அவுட். அதை 4 இதை கிளியர் பண்ணி தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் வந்து லிங்க் நம்மளுடைய அஃபீஷியல் பேஜில் வந்து யூடியூப் வீடியோ சேனல் வந்து இது ஒன்று இருக்கேன். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலும் இருக்குது இந்த வீடியோ. யார் யார்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தனி லிஸ்ட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10, 12 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஏன்னா டாக்குமெண்ட்லாலும் நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. அதை தான் சொல்கிறேன். மெடிக்கல் பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க. கண்டிப்பான முறையில் நான் வந்து போடுறேன். மெடிக்கல் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோவே போடுறேன். அதை வந்து உங்களுக்கு வேணும்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பான முறையில் மெடிக்கலை பற்றி நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி பேர் இருக்குது, உங்கள் பேர் இப்போ உங்கள் பேர் சக்தி எஸ்னா சக்தி எஸ் இதே மாதிரி எல்லா இதுலையும் இருக்கா? உங்கள் நேட்டிவிட்டி, டொமஸ்டியலாக இருக்கட்டும், உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு இதில் எல்லாத்துலேயும் இருக்கான்னு இப்போயே எடுத்து இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே எடுத்து பார்த்துக்குங்க. உங்களுடைய ஃபாதர் நேமும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஊர் பேர் கரெக்டாக ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கா, ஸ்பேஸோடு இருக்கா அந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இஷ்யூலாம் கடைசி நேரத்திலலாம் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி முடிச்சிருவீங்க. டாக்குமெண்ட்டுக்கு வந்து முடிச்சிருவீங்க. மறுபடியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண உங்களுடைய ஏஆர்ஓக்கு போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சென்னைனா சென்னை, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், திருச்சினா திருச்சி அங்கே போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அங்கே தப்பாக இருந்தால் உங்களை திருப்பி விட்டு மறுபடியும் அலையிற மாதிரி இருக்கும். நிறைய அந்த மாதிரி விஓ தாசில்தார் அவங்களாம் சைன் சட்டுன்னு போட மாட்டாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து இதை ஸ்பேஸ் பண்ணாங்க. அதனால தான் கண்டிப்பான முறையில் டாக்குமெண்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் யார் யார்கிட்ட வாங்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து A to Z இன்ஃபர்மேஷனாக 3 ஏருக்குமே சேர்த்து ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இந்த யூடியூப் லிங்க் இதில் தெரியுது. இதை ஸ்கேன் பண்ணி இது பண்ணாலும் உங்களுக்கு வரும். சப்போஸ் தெரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழேயே அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி ஏதும் டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன டவுட் என்ன சந்தேகம்னு சொல்லி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக முறையில் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. வீடியோ எதுவும் புரியலை அப்படின்னா எதுவும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பான முறையில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ. நம்மளுடைய சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் இந்தியன் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.